வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரான, டேஸ்டியான, அதே சமயத்தில் சாஃப்டான கார கொழுக்கட்டை. அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கார கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 5020 அரிசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் வந்து 400 கிராம் உண்டான அளவு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் குரணையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரவை பதத்துக்கு பரபரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் குரணப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிப்புக்கு என்னென்னா, நான் வந்து இப்போ கருவேப்பந்தழை, மல்லித்தழை எடுத்திருக்கேன். துருவி வச்ச தேங்காய், அப்புறம் தேங்காய் பீசஸ் இருக்குங்களா, அதுவும் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 8 வரமிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன் உரலை இடித்து வச்சு எடுத்திருக்கேங்க. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை மாதிரி நம்ம தாளிப்புக்குண்டானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு வடைச்சட்டி காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கொழுக்கட்டைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு கடுகு சேர்த்திக்குவோங்க. கடுகு வந்து உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்குவோங்க. கடலைப்பருப்பு வந்து நீங்கள் சிம்மில் வச்சு வறுபட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக இருந்தால் உங்களுக்கு கருகிடும், உள்ளே வந்து வேகாமாயிரும். அதனால் சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு 75% வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்த பருப்பு போடுங்க. அப்போ தான் வந்து ரெண்டுமே ஈவனாக குக்காய் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சி போட்டுட்டு நீங்கள் நல்லா இஞ்சி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உண்டான அளவு சீரகம் சேர்த்திக்கோங்க. கொழுக்கட்டைக்கு சீரகம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக வரமிளகா ஒரு 8 வரமிளகா இப்படி முழுசாக சேர்த்திக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த கொழுக்கட்டையோட கலர் வந்து உங்களுக்கு மாறாமல் ஒயிட்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் அதோட காரமும் வந்து உங்களுக்கு எண்ணெயில் வந்து நல்லா உறிஞ்சிடும். சரிங்களா? அதனால தான் நான் வந்து வரமிளகா வந்து எண்ணெயில் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக வந்து கருவேப்பந்தழை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே உரலில் இடித்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு அதை சேர்த்திக்கோங்க. நம்ம ஏன் இடித்து போடுறோம்னா அதோட காரம் வந்து நமக்கு கொழுக்கட்டைக்கு நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு நல்லது. அதை நம்ம தனியாக எடுத்து வைக்க மாட்டோம். சரிங்களா? அடுத்ததாக வந்து 1 கப் உண்டான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து வதங்கறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை இதோட சேர்த்திடலாம். நான் இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது மாதிரி சேர்த்தும்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் இப்படி சேர்த்திருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து துருவி வச்ச தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அரை மூடி தேங்காய் நீங்கள் அது இது மாதிரி துருவி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நீங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி நம்ம ஆயிலில் வந்து நம்ம நல்லா வதக்கும் பொழுது உங்களுக்கு மதியானம் ஸ்நாக்ஸாவோ லஞ்சாவோ கொண்டு போகும்போது உங்களுக்கு கெடாமல் இருக்கும் கொழுக்கட்டை. அதுக்காக வதக்கிக்கோங்க. சப்போஸ் வதக்கும்போது உங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆயில் கப்பை கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொழுக்கட்டை சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக அடுத்ததாக வந்து மல்லித்தழை சேர்த்திக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா ட்ரையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே மாவு தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த மாவுக்கு உண்டான அளவு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. இதுலேயே உப்பு சேர்த்திட்டு அதில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்திட்டோம். அதனால் இப்போ மாவு கலவை உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு இதெல்லாம் ஊற்றிடுங்க. அந்த தண்ணியும் அந்த மாவில் இருக்கிற தண்ணியும் நீங்கள் வடிசையில் ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இது மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து இறுக்கமாகுது பார்த்தீங்களா, இறுக்கமாகிற நேரத்தில் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே மெல்லமாக கலந்து விட்டுருங்க. அந்த பாருங்கள், இப்போ வந்து நமக்கு அந்த கொழுக்கட்டைக்கு உண்டான பதம் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கெட்டியாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எடுத்து அந்த பதம் வேணால் பார்த்துக்கோங்க. அதாவது கொழுக்கட்டை நாம்ப முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நமக்கு சரியாக வருது. அவ்வளோதான், நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை சைஸுக்கு நம்ம உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையோட பதம் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கொழுக்கட்டை வந்து நீங்கள் பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரொம்ப போட்டு அமுத்தாதீங்க, சும்மா 2 அமுத்து, இப்படி சாஃப்டாக அமுத்துங்க. அப்படியே பிடிச்சி வச்சிங்கன்னா தான் நீங்கள் எப்படி சாஃப்டாக பிடிக்கிறீங்களோ வெந்து வரும்போது உங்களுக்கு அதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா இறுக்கமாக தான் வரும். இதுதான் பதம். அதனால் இந்த பதத்தில் நீங்கள் கொழுக்கட்டைகளை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நான் வந்து கீழ்த்தட்டு மேல்தட்டு 2 தட்டுலையுமே வச்சு வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நமக்கு தண்ணி சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் முதல்ல வந்து கீழ்த்தட்டு வச்சுட்டேன் நான். இப்போ அடுத்து தான் மேல் தட்டு வச்சாச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகளையும் அப்படியே மேல் தட்டில் நீட்டாக அடுக்கிடுங்க. அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஹையில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவு நம்ம முதல்லையே வணக்கி வச்சுருக்கோம், சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். பாருங்கள், இப்போ கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிச்சு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது லைஸாக பிச்சாலே நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் பக்குவம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கார கொழுக்கட்டை சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இதே மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.